சுகம் கொள்ளும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் துணையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவனது சாந்தியும் சமாதானமும் மன்னா நபி மீதும் மன்னா நபி தோழர்கள் மீதும் கூடியிருக்கும் மனிதர்கள் மீதும் என்னை போன்று பேசுவதற்கும் மாணவ மாணவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலைத்து நிற்கட்டுமாக. ஆமென். ஒரு மனிதனுக்கு கண்கள் எப்படி அவசியமோ அதே போன்று ஒரு நாட்டுக்கும் வீட்டுக்கும் இஸ்லாத்து பெண்கள் கட்டாயமாக அவசியம். எந்த வீட்டில் பெண்கள் வீட்டில் உள்துறை அமைச்சராக இருந்து வீட்டில் இருக்கும் அனைவரையும் பாதுகாக்கின்றார். ஆண்கள் வெளித்துறை அமைச்சராக இருந்து வீட்டில் இருக்கும் அனைவருக்காகவும் பாடுபடுகின்றார். இருவரையும் இஸ்லாம் சமமாகவே பார்க்கின்றது. பெண்கள் வீட்டில் உள்துறை அமைச்சராக இருந்து வீட்டில் இருக்கும் அனைவருக்காகவும் பாடுபடுகின்றார். நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு பரக்கத் வேண்டுமா, பெண் குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்ளுங்கள் என்றும், எந்த வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கின்றார்களோ இறைவனின் பரக்கத் பெற்ற வீடாக இருக்கின்றது என்றும் கூறியிருக்கார்கள். ஒரு சஹாபி நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று 3 முறை கேட்டார்கள். உடனே அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான். அஸ்ஹாபியே, நீங்கள் அப்படி என்ன தவறு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்ட உடனே அன்றைய அறியாமை காலத்தில் பெண் குழந்தைகள் பிறப்பு சுற்றமாக கத்தினார்கள். அப்படி இருக்க என் மனைவி கர்ப்பமாகினாள். நான் அவளிடம் கூறினேன், பிறப்பது ஆணாக தான் இருக்க வேண்டும், பெண்ணாக இருந்தால் நான் கொண்டு விடுவேன் என்று கூறினேன். எனக்கு பயந்து கொண்டு குழந்தை பிறந்த உடனே பெண் குழந்தை என்று தெரிந்து எனக்கு தெரியாமல் எங்கள் வீட்டில் எதிர் வீட்டில் விட்டுவிட்டு வந்தார். என்னிடம் கூறினால் குழந்தை என்று கூறினார். நான் அவளிடம் கூறினேன், காலங்கள் சென்றன. எதிர் வீட்டில் குழந்தை என்னிடம் வந்து விளையாடும். நானும் என் குழந்தை என்று தெரியாமல் விளையாடுவேன். இப்படி இருக்க என் குழந்தைக்கு 5 வயது ஆகிவிட்டது. நான் என் மனைவியிடம் கூறினேன், எனது அருமை மனைவியே, இதுவரையும் நம் குழந்தைக்கு ஒன்றும் வாங்கி தந்ததில்லை. கடைக்கு அழைத்து சென்று தின்பண்டங்கள் விளையாட்டு பொருட்கள் வாங்கி தருகின்றேன் என்று அழைத்து சென்றேன். ஆனால் யாரும் இல்லாத ஒரு காட்டுக்குள் அழைத்து சென்று அந்த குழந்தை கண்முன்னே ஒரு குழியை தோண்டினேன். அதிலிருந்து சிறிது மண் என் தாடியில் பட்டது. அப்பையும் கூட எனக்கு இரக்கம் வராமல் அந்த குழந்தையை உயிருடன் போட்டு புதைத்து விட்டேன். இப்பொழுது சொல்லுங்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலைப்பட்டு கட்டி விட்டு அழுது விட்டார்கள். பிறகு சொன்னார்கள், ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் தெரியாமல் செய்த பாவங்களை அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான் என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொள்வதற்கு முன்னால் செய்த தவறுகளை ஈமான் கொண்டு வருந்திய பிறகு அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான். அல்லாஹ் தனது திருமலையில் ஐயுவன் நாக்கு அண்ணா அழகன் நாக்கு இந்த கருவா என்று மனிதர்களை நம் அனைவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து அவன் படைத்தான். ஒரு ஆணையும் பெண்ணையும் சமப்படுத்தி கூறுகின்றான். ஏன் இன்னும் சொல்ல போனால், ஒது செய்ய தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் மண்ணை கொண்டு தயமம் செய்து கொள்ளலாம் என்ற இலகுவான முறையை அல்லாஹ் பெண்ணை மையமாக வைத்து கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் ஒரு போருக்கு சென்று வரும் வழியில் இரவு நேரம் ஆகிவிட்டது என்று வீடு செல்ல முடியாது என்பதனால் அங்கே தங்கிவிட்டனர். காலையில் எழுந்து செல்லலாம் என்று அங்கே தங்கிவிட்டனர். காலையில் எழுந்து ஃபஜர் நேரம் தொழுதுட்டு செல்லலாம் என்ற நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அணிந்திருந்த முத்து மாலை காணவில்லை. தேடி பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. ஃபஜர் நேரம் முழுவதற்குள் தொழுக வேண்டும், தண்ணீரும் கிடைக்கவில்லை. அங்கேயும் இங்கேயும் அலையும் போது அல்லாஹ் தயமம் செய்து கொண்டு தொழுகலாம் என்று கூறினார். வஹீயின் மூலம் ஆயத்தை இறக்குகின்றான். தொழுதுவிட்டு வீட்டிற்கு செல்லும் ஒட்டகத்தை எழுப்பும் போது ஒட்டகத்தின் அடியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முத்துமாலை இருந்தது. மகிழ்ச்சியுடன் எடுத்து சென்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.